அன்பானவர்களே, இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். Kristus වහන්සේතුළ ප්‍රේමවන්තනය දවසේද අපි සියලු දෙනා සුපතල පිළිගන්නවා. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அழகாய் எங்களோடு பேசிக்கொண்டு வருகிறார். ස්වාමීන් වහන්සේ සෑම දිනකම ලස්සනට අප සමග කතා කරමින් එනවා. இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. අද දවසේදීත් එක කාර්යයක් කියනවා බලන්න. 18ஆம் சங்கீதம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, 18 වෙනි ගීතාවලියේ 36 වෙනි වචනය මෙසේ කියනවා. என் கால்கள் வழுவாத படிக்கு நான் நடக்கிற வழியை අහලමාකිනීර් அப்படின்னு சொல்லப்படுது. ඔබ මාගේ අඩිපාර පළල් කළ සේක මාගේ පාදයොද නොලිස්සුවෝය. கர்த்தர் எங்கள் கால்களை வலுவாமல் நடத்துகிறவராயிருக்கிறார். උන්වහන්සේ අපගේ පාද නොලිස්සන ලෙස බලාගන්නව ස්වාමීන් நாங்க වහන්සේ. போற பாதைய நாங்க வலுவாம இருக்கணுமா, அந்த பாதை அகலம் உள்ளதா இருக்க வேண்டும். අපි යන්නව මාර්ගය ලිස්සන්නේ නැතුව තිබෙන්න නම් අපි යන මාර්ගය පළල් වෙන්න ඕනි. அப்ப கர்த்தர் அதான் சொல்றாரு, உங்க கால்கள் வலுவாம நான் உங்க பாதைய வழிய என்ன செய்ய போறேன், அகலமாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். අපගේ පාද ලිස්සන්නේ නැති වෙන්න අපගේ මාර්ගය උන්වහන්සේ පළල් කරන්න ஒரு යනවා. நாள் நாங்கள் எங்க பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து, சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வழியில நாங்கள் கடந்து சென்றோம். එක දවසක් අපගේ ඒ බ්‍රදර්ස් සිස්ටර්ස් එකතු වෙලා එක මාර්ගයක ගමන් அந்த කළා. பாதையானது ரொம்ப ஒரு அடி வைத்து போகிற பாதையா இருந்தது. ඒ මාර්ගය ඉතාමත් කුඩාව තිබුණා. ஒரு கட்டத்துல எங்களுக்கு அது எந்த இடத்துக்கு போகிறது என்று தெரியவில்லை. එක තැනකදී අපි කොයි ස්ථානයකද යන්නේ කියන දේවත් දන්නේ නැහැ. நாங்கள் தடுமாறி போய்விட்டோம். අපි ඒ වෙලාවේ කැළඹිලා அந்த සිටියා. இடத்துல சிலர் விழுந்துட்டாங்க. ඒ ස්ථානයේ සමහර අය වැටුණා. ஆனா இதே அகலமான பாதையா இருந்திருக்கும் என்றால் ඒකව මේක විශාල මාර්ගයක් நாங்க තිබුණා எங்க නම් போறோம் என்கிற அந்த 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 காரியம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். අපි යන්නේ කොහෙද කියන දේ අපි දැනගන්න තිබුණා. அதான் அதே போலதான் கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு, கால்கள் வலுவாம நான் காக்கணும், உங்களோட பாதையை நான் அகலமாக்க போகிறேன் என்று. ඒ නිසා තමයි උන්වහන්සේ මේ ස්ථානය කියන්නේ නුඹගේ පාදය නොලිස්සන පිණිස මම ඔබගේ මාර්ගය විශාල කරනවා පළල් කරනවා කියලා இன்னைக்கு நம்ம කිව්වා. வாழ்க்கை என்கிற பாதையிலையும் අද අපගේ ජීවිතය කියන ඒ මාර්ගයේදී நாங்கள் நெருக்கமுள்ள பாதையில சென்று கொண்டிருக்கலாம். අප තෙරපුණු ලබලා ඒ කලන ජීවිතයක් අපි ஒரு ජීවත් වෙන්න ஒடுக்கம், පුළුවන්. ஒரு ஒத்தையடி பாதையை போல ஒரு சின்ன பாதையில ஒரு நெருக்கத்தோட நீங்க இன்னைக்கு வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கலாம். අද දවසේදී ඔබගේ ඒ පීඩාවත් සමග ඔබගේ මාර්ගය ඔබ ගමන් කරන්න පුළුවන්. கர்த்தர் சொல்றார், நீ கால் உன்னை வலுவாம இருக்கனா அந்த இன்னைக்கு அகலமாக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ඒ නිසා නුඹගේ පාද නොලිස්සන පිණිස මාර්ගය මම පළල් කරන්න යනවා කියලා எந்த කියනවා. ஒரு சூழ்நிலையில நீங்க அப்படி போய் கொண்டிருந்தாலும் අද මොන වාතාවරණයක ඔබ එහෙම එසේ ගමන් இன்னைக்கு කළා. கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு வாக்குத்தத்தமாவே சொல்றாரு, උන්වහන්සේ ඔබට පොරොන්දු වචනයක් ලෙසම කියනවා. நான் உங்களோட கால் வலுவாம මම ඔබගේ පාද නොලිස්සන පිණිස நான் உங்களோட பாதையை நான் அகலமாக்க போகிறேன் என்று. ඔබගේ මාර්ගය මම පළල් කරන්න යනවා කියලා இன்னைக்கு කියනවා. அதை வைத்து நீங்கள் ஜெபியுங்க. අද ඒ වචනේ තියලා යාඥා කරන්න. நீங்க அடுத்து எந்த இடத்துக்கு போகணும்னு தெரியாத ஒரு நெருக்கம், அந்த பட்டிய ஒரு பாதை இருக்கலாம். අද යන්නව ස්ථානේ කොහෙද යන්නේ කියලා දේවත් දන්නේ නැතුව ඔබ ඉන්න அடுத்த පුළුවන්. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா விழுந்துருவோமோ என்ற ஒரு பயத்தோட கூட இன்னைக்கு நீங்க அதை பார்த்துட்டு இருக்கலாம். ඊළඟ අඩිය තියනකොට මං වැටෙයිද කියලා බයෙන් ඔබ ඉන්න පුළුවන්. அப்படிப்பட்ட உங்களை பார்த்து சொல்றாரு, එහෙම ඉන්නව ඔබ දෙස බලලා உங்க උන්වහන්සේ வழியை நான் කියනවා அகலமாக்க போறேன், ඔබගේ පාදය මම පළල් කරන්න உங்களோட යනවා. கால் வலுவாதபடி நான் பாதுகாப்பேன் என்று. ඔබගේ පාදය නොලිස්සන පිණිස ආරක්ෂා කරන්න இன்னைக்கு அந்த යනවා කියලා. காரியத்தை ஒப்பு கொடுப்பீங்களா? අද ඒ කාර්යය ඔබ බාර කරනවද? எங்கள் அன்புள்ள தெய்வமே, අපගේ ප්‍රේම වූ ස්වාමිනේ, இந்த நாள்ல நீங்க சொன்னீங்களே, අද දවසේදී ඔබ වහන්සේ உங்கள் කිව්වනේ கால்கள் வலுவாதபடி நான் நடத்துவேன், வழிகளை நான் அகலமாக்குவேன்னு சொன்னீங்களே. අපගේ පාදය නොලිස්සන පිණිස මාර්ගය පළල් කරනවා කියලා කිව්වනේ இன்னைக்கு இதை ස්වාමිනේ. பார்த்து கொண்டிருக்கவங்க எல்லா வாழ்க்கையிலும் அப்படி நடத்துங்க. අද බලාගෙන ඉන්න සියලු දෙනාගේ ජීවිතයන් ඒ ආකාරයෙන් වෙනස් කරන්න. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவங்க நடந்திருந்தா, එවැනි වාතාවරණයක ඕන් ஒரு හිටියොත් நெருக்கமான ஒரு பாதையில இவர்கள் ඒ போயிருந்தாங்கன்னா, පීඩාවේ මාර්ගයෙන් ඔවුන් ගමන් කරලා තිබුණා. அடுத்த அடி எடுத்து வைக்க கூட ஒரு பயந்த நிலைமையில பார்த்து கொண்டிருக்கலாம் ஐயா. ඊළඟ අඩිය තියන්න බැරුව බය වෙලා ඇති. இன்னைக்கு இவர்கள் கால்களை வலுவாதபடி நடத்தி இவர்கள் பாதைகளை நீர் அகலமாக்குவீராக. ඔවුන්ගේ පාදයන් නොලිස්සන පිණිස මාර්ගය පළල් කරන්න. நீர் அப்படி செய்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். අප එසේ කරන නිසා ස්තුතියි. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ඒසුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். God bless you. God bless you.